இங்க ஹீரோக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் நைட் ரூம்லயும் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஒய்ஃப் கிட்ட கொஞ்ச நேரம் பேசலான்னு புக்ல இருக்க கவிதைலாம் படிச்சு காமிக்கிறாரு. அது அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சி நிறைய கவிதைலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து கரண்ட் ஆஃப் ஆயிடுது. வீட்டுக்குள்ள இருந்தா ரொம்பவும் புழுக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில நடந்து வரலாம்னு சொல்லிட்டு வயல்வெளியில நடந்து போயிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒருத்த கையில ஃபியூஸ் கேரியரோட வந்து நான் தான் கரண்ட் ஆஃப் ஆனேன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பதான் இந்த பொண்ணு என்ன லவ் பண்ற பையன் தான் இவன். எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன், ஆனா ஒத்துக்கல. வேற வழி இல்லாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து அதனால தான் இப்போ வந்திருக்கேன். சோ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஒரு கார்ல கிளம்புறாங்க. அவங்க எடுத்துட்டு போன காரோட பேரு பத்மினியா இருக்கும். சோ அன்னில இருந்து இந்த ஊர் மக்கள் எல்லாருமே இவனை பத்மினி கூப்பிட ஆரம்பிச்சு ரொம்ப கடுப்பேத்துறாங்க. ஆனா இவன் வேலை செய்யற ஸ்கூல்ல எல்லாருமே இவனோட பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அதனால அந்த ஸ்கூல்லயே ரொம்ப நேரம் தங்க ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் ஊர்ல ஒரு பெரியவர் இறந்து போயிருப்பாரு. அங்க போகும்போது ஒரு பொண்ணு பாக்குறான். பார்த்ததுமே ரொம்பவும் பிடிச்சிருக்கும். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே வாக்கிங் எல்லாம் போகும்போது அந்த பொண்ணை பார்த்துருப்பா. இப்ப சைட் அடிச்சிட்டு இருக்கதை இவன் ஃப்ரெண்டுமே கவனிக்கிறான். அப்ப அவங்க அம்மா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து பாத்ரூம் போனோமா கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவனுமே கூட்டிட்டு போறான். ஆனா அந்த பொண்ணு நீங்க வெளியே இருங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறா. பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே உங்க தம்பி ரூம்ல இருந்து சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவன் ஃப்ரெண்டு வந்து உங்க தம்பி அந்த பொண்ணு ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருக்காங்க, வாய மூடிட்டு வாழான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துடுறான். ஆனா ஃப்ரெண்டு இவனுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு, நம்ம பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு புரோக்கர் கிட்ட போறாங்க. புரோக்கரும் கல்யாணம் ஆகி முதல் நாளே பொண்ணு ஓடி போனதால இவனுக்கு மறுமணம் தான் பண்ண முடியும். சோ அத மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு 4 பொண்ணு காமிக்கிறாங்க. இப்போ அந்த 4 பொண்ணுங்களோட அட்ரஸ் எடுத்துக்கிட்டு ஒரே நாள்ல நம்ம பார்த்துடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ரீதேவின்ற பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி பார்த்தா மாப்பிள்ளை எல்லாருமே இது நோட்டா அது நோட்டான்னு சொல்லி எந்த மாப்பிளையும் பிடிக்கலன்னு இப்போ 34 வயசு ஆயிடுச்சு. ஆனா இப்போ ஏற்கனவே கல்யாணம் ஆன மாப்பிள்ளை தான் வராங்கன்னு தெரிஞ்சதுமே ரொம்பவும் கோவப்பட்டு நிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ இவங்க வீட்டுக்குள்ள வராரு. பார்த்தா அந்த பொண்ணோட வீட்டுல அந்த பத்மினி கார் தான் இருக்கு. அதை பார்த்ததுமே கோவப்பட்டு வெளியே வராரு. ஆக்சுவலா இந்த பொண்ணும் குடும்ப பிரச்சனை தீக்கிற வக்கீலா தான் இருப்பாங்க. இதை பார்த்ததுமே கோவப்பட்டு நீ வந்ததே வாடகைக்கார, சொந்தமா கார் வச்சிருக்க, என்னையா திட்டு, அதுக்காக தான் உன்னோட பொண்டாட்டி ஓடி போயிருப்பான்னு சொல்லிட்டு கேவலமா திட்டிடுறாங்க. ஆனா இவன் எனக்காச்சு கல்யாணம் ஒண்ணு ஆகி தான் பொண்ணு ஓடி போனா, உனக்கெல்லாம் இந்த வாயை வச்சுக்கிட்டு ஒருத்தன் கூட கல்யாணம் பண்ணிக்க வரமாட்டான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அங்கிருந்து போயிடுறான். போகும்போது இனிமேல் எந்த பொண்ணையும் பார்க்க வேணாம், மீதி இருக்க பொண்ணுங்க அட்ட சிக்கி வச்சு போட்டுறான்.